ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் கிரியேஷன். இன்றைக்கி புதினா சாதம் தான் பிரியாணி டைப்பில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கலர் சேஞ்ச் ஆகாமல் க்ரீனிஷாக இருந்ததுன்னா நீங்கள் லெமன் லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா கலர் மாறாது. அப்புறம் ஆனியன், ஒரு கை ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா இறக்கும் போது போகிறதுக்கு ஸ்பைசஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஆனியனும் பச்சை மிளகாவும் மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நான் நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவுக்கு, ரைஸுக்கும் புதினாவுக்கும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு, இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசம் போனோடனே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ரைஸ் சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறேன், பிரியாணிக்கு போகிறதில்ல. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே புதினாவை போட்டு குக்கர் போட்டு மூடிடணும். போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நான். ரைஸ் நல்லா குக் ஆகிட்டோம். உப்பு பத்தலைனா வேணால் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் வெந்துடுச்சு. இதில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி நல்லா கலந்துட்டு பசங்களுக்கு பேக் பண்ணிட்டேன். புதினா ரைஸும் வாழைக்காய் பொரி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸுன்னு என் அம்மா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.